சுகர் இருக்கிறவங்க என்ன மாரி உணவெல்லாம் எடுத்துக்கலாம், என்ன மாரி உணவெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்ட்டு சிம்பிளா நான் ஒரு 4 வரியில சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சுகர் இருக்கு அப்படின்னா, நார்ச்சத்து மிக்க உணவுகள அதிகமாவே எடுத்துக்கோங்க. முழு தானியங்கள எடுத்துக்கோங்க. ஓட்ஸு, பேர்லி அந்த மாரி முழு தானியங்கள கண்டிப்பா எடுத்துக்கோங்க. கிரீன் கலர் காய்கறிகள அதிகப்படியா எடுத்துக்கோங்க. கீரைகளையும் அதிகமா எடுத்துக்கோங்க. இந்த மாரி எடுக்கும்போது உங்க பாடியில ஃபைபர் கன்டென்ட் அதிகமாவே இன்கிரீஸ் ஆகும். ஸோ புரதம் நிறைந்த பயிறு வகைகளையும் நீங்க டெய்லி பேஸ்ல அதிகமாவே எடுத்துக்கோங்க. ஸோ தவிர்க்க வேண்டிய உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை அரிசிய நீங்க அறவே தவிர்த்துடுங்க. சர்க்கரை, இனிப்புகள கண்டிப்பா எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க. மைதா, உருளைக்கிழங்கு, கிழங்கு வகைகள டெஃபினெட்லி தவிர்த்துடுங்க. ஸோ இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே மாம்பழம், பலாப்பழம் சீசன்ன்றதால சாப்பிடணும்னு தோணும். ஸோ நீங்க உங்களுக்கு சுகர் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா இந்த மாம்பழத்தையும், பலாப்பழத்தையும் எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க. குளிர்பானங்களையும், பேக்கரி உணவுகளையும் அறவே தவிர்த்துடுங்க. ஸோ இத நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு குட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நீங்க ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ப்ராடக்ட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணணும். சுகர் இருக்கிறவங்க இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுக்கலாமா, எடுக்கக்கூடாதா அப்படின்ட்டு நெறைய டவுட்ஸ் இருந்தாலும் சரி, இல்ல இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பா டிஸ்ப்ளேல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்.